நண்பர்களே, இது போன மாதம் மார்ச் 16ஆம் தேதி வந்த நியூஸு. கேரளாவில் ஒரு 19 வயசு கல்லூரி மாணவி, கூத்துப்பரம்பாவோ என்னமோ ஊர் பேர், சரியாக வாயில் நுழையில எனக்கு மனுஷுக்கங்க, ஸ்ரீநந்தான்னு பேர். 50 கிலோ வெயிட் இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணினாங்களாம். 50 கிலோவெல்லாம் ஒரு வெயிட்டா? அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, 8 மாசமா சாப்பாடை குறைக்கிறேன்னு யூடியூப் வீடியோவை பார்த்து நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்லி பாடி வெயிட் 25 கிலோவாக குறைஞ்சிருக்கு. ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, கல்லூரி மாணவி 25 கிலோ வெயிட்னா எப்படி இருக்கும்? பெற்றவங்க 2 பேரும் கூலி தொழிலாளர்கள். டாக்டர்கிட்ட கூட்டு போயிருக்காங்க. டாக்டரும் இந்த பொண்ணு சரியாக பதில் சொல்லலை. சாப்பிட்றத நிறுத்தினேன்னு சொன்னால் ஏதாவது பார்த்துருப்பாங்க. சைக்கியாட்ரிஸ்ட்டை கூட்டு போ, மனநல மருத்துவத்தை கூட்டிட்டு போனால் இல்லை எதாவது நினச்சிக்குவாங்க அக்கம் பக்கத்துன்னு சொல்லி அதுக்கும் போகலையாம். கடைசியில் என்ன ஆயிருக்குன்னா அனோரெக்சியா நெர்வோசா. நம்ம சாப்பாடு தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் இருந்தால் நமக்கு தூக்கம் வரும், தண்ணி தாகம் அடிக்கும், பசிக்கும். ஆனால் அதையே ரொம்ப நாள் இருந்துட்டோம்னா அந்த சாப்பாடும் தண்ணியும் உடம்பு ஒத்துக்காது. அதனால தான் இந்த அரசியல் உண்ணாவிரதம் இருக்கிறவங்கலாம் கடைசியில் ஜூஸ் கொடுப்பாங்க. சாப்பாடை உடம்பு ஒத்துக்காது, அந்தளவுக்கு போயிடும், அந்தளவுக்கு போயிடுச்சான். அது போனதுனால உடம்புல எல்லா வியாதியும் பொட்டாசியம் குறைபாடு, கால்சியம் குறைபாடு, ஹைப்பர் கிளைசீமியா எல்லாம் அப்போ தான் தெரியுது. இந்த பொண்ணு 2 மாதமாக சாப்பாடை சாப்பிடாம, பெற்றவங்களுக்கு தெரியாமல் சாப்பாடெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருந்திருக்கு. கடைசியில் எவ்வளவோ பாடுபட்டும் தலசேரி ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணு உயிர் போயிடுச்சான். கண்ணுகளா, இதெல்லாம் தேவையா? யோசிச்சு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்ற அளவுக்கு உடல் உழைப்பு பண்ணுங்க. இந்த மாதிரி பித்துக்குழித்தனம் எல்லாம் வேண்டாம் குழந்தைகளே.